வணக்கம். கருப்பாயி ரொம்ப நல்லவ அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறேன். இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதை, ஆழமான கருத்தை கொண்ட கதை. நீங்கள் நிச்சயமாக கேட்கணும், ஓகேங்களா? கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு குடும்பம், அப்பா அம்மா, 5 பேர் அண்ணன் தம்பி. பொம்பளை பிள்ளை இல்லை. அவங்க வீட்டில் கருப்பாயின்னு ஒரு பொண்ணு வளர்ந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு இந்த 5 பேருக்கும் முறை பொண்ணு. சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இறந்துட்டாங்க. மாமா வீட்டில் தான் வளர்ந்துட்டு இருக்கா. ரொம்ப ஏழ்மையான குடும்பம், சாப்பாட்டுக்கே கஷ்டம். வீட்டுக்கு மூத்த பிள்ளை சொல்கிறான், அப்பா நான் எப்படியாவது வெளிநாடு போகணும், சம்பாதிக்கணும், இங்கே சம்பளம் கம்மியாக இருக்குப்பா, நம்ம வீடு ரொம்ப கஷ்டமான குடும்பமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறான். உடனடியாக அவங்க அப்பாவும் அம்மாவும் வயிற்றை கட்டி வாயை கட்டி கடனை வாங்கி பிள்ளைய வெளிநாடு அனுப்பணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறாங்க. 50,000 ரூபா சம்பளம்ப்பா, நான் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது அனுப்பி குடும்பத்தை கவுந்து பண்ணிடுறேன், என்னை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறாங்க. கிளம்பி போயிடுறான். போய் வயிற்றை கட்டி வாயை கட்டி பசியோட பட்டினியோட இருந்து மாதம் வர்ற காசு 50,000 வீட்டுக்கு அனுப்பிடுறான். வீட்டுக்கு அனுப்பும் போதெல்லாம் ஒரு லெட்டரும் போடுறான். அப்பா, நம்ம வீட்டில் இருக்கிற தம்பி 4 பேர் இருக்காங்கல்ல, யாருக்காவது ஒருத்தனுக்கு கருப்பாயை கல்யாணம் பண்ணி வைங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு லெட்டர் போடுறாரு. சில ஆண்டுகள் கடந்து போகுது. யாருமே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல. அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, கருப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மூத்த பிள்ளை சம்பாதிச்சு கொடுக்க 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 ஒரு பெரிய மாடி வீட்டை கட்டினாங்க. அப்புறம் ஒரு மாடி வீட்டை கட்டினாங்க. அப்புறம் ஒரு மாடி வீட்டை கட்டினாங்க. அப்புறம் ஒரு மாடி வீட்டை கட்டினாங்க. 4 பேருக்கு 4 மாடி வீடு, 4 காரு, நல்ல நிலப்பலம், நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போது கருப்பாய் யாருமே கல்யாணம் பண்ணிக்கல. கருப்பாய் அதை பற்றி கவலையும் படலை. மாமா வீட்டுக்காக வேலை பார்க்குறதுலையும் மாமாவையும் அத்தையும் பார்த்துக்கிறதுலையும் ரொம்ப கவனமாகவும் இருக்காங்க. சில ஆண்டுகள் கழிந்து போகுது. அப்பாவும் அம்மாவும் இறந்துடுறாங்க. அப்பா அம்மா இறந்த செய்தி பெரிய பையனுக்கு சொல்லப்படுது. அவன் அங்கேருந்து வருத்தப்படுறான். தம்பிங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீ வர வேண்டியில்லை, நாங்கள் எடுத்து அடக்கம் பண்ணிடுவோம், நீ வர வேணான்னு சொல்லி. இல்லை, நான் அப்பாவை பார்க்குறேன்டா, அம்மாவை பார்க்குறேன்டான்னு சொல்லி ஒவ்வொரு தடவை அம்மாவும் அப்பாவும் சாகிற பொழுதெல்லாம் சொல்லியிருக்கிறான். வேணான்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்தே அவன் சம்பாதிச்சு பணத்தை அனுப்பிக்கிட்டு அனுப்ப இவங்க பாசமாக பேசி பணத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆச்சு. அவன் ஊருக்கே வரல. இப்போ வயசு அவருக்கு 52. 22 வயசுக்கு போனார். 52 வயசாயிட்டு. கருப்பாய்க்கு 48 வயசு. யாருமே கல்யாணம் பண்ணிக்கல. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை பாருங்க. இப்போ என்னாச்சு, மறுபடியும் சில நாட்கள் கடந்து போகுது. அவருக்கு அவங்களால வேலை செய்ய முடியல. டாக்டர்கிட்ட பார்க்குறாரு. ஹார்ட்டில் ஓட்டன்னு டாக்டர் சொல்கிறாரு. அந்த வலியோட வேலை செய்ய முடியல. அங்கே இருக்கிறவங்க அவருக்கு ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுத்து நீங்கள் ஊருக்கு போயிடுங்க, வேலை செய்யணும்னு சொல்லி அவர் அனுப்பிடுறாங்க. அவர் கிளம்பி ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து இறங்கி மீனம்பாக்கத்தில் வந்து இறங்கும்போது யாருமே அவர் அழைக்கிறதுக்கு வரல. அவர் சம்பாதிச்ச பணத்தை வச்சு கோடீஸ்வரனாகி வாழ்ந்துட்டு இருக்கிற அண்ணன் தம்பி அவரை பார்க்க வரல. ஆனால் கருப்பாய் மட்டும் ஒரு வாடகை கார் எடுத்துக்கிட்டு நேராக அழைக்க போயிருக்கிறாங்க. அப்போது அந்த மூத்த பையன் கேட்குறாரு, கருப்பாய் என்ன நீ மட்டும் தான் வந்து, யாரும் வரலையா? அண்ணன் தம்பி யாரும் வரலையா? இல்லை, தம்பிங்கெல்லாம் வரல, அவங்கெல்லாம் பிள்ளை குட்டியோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை வித்துன்னு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி. பார்த்துக்க, நாங்கள்லாம் உன்னை வந்து வேணான்னு ஒதுக்கணும், ஆனால் நீ மட்டும் தான் இவங்கள பாசமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அப்படியே அழுகிறான் அந்த மூத்த பையன். அப்புறமா ஊருக்கு வர்றாங்க. கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை, என்ன சரி உனக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. யார்? மூத்த பையன் சொல்கிறான், கருப்பாயி உனக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் என்ன கல்யாணம் பண்ண போகிறேன், எனக்கு ஹார்ட்டில் ஓட்டன் டாக்டர் சொல்லிட்டாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன், உனக்கு வாழ வெட்டி ஆக்கிடுவேன், நீ திருமணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை வேணாமாம்மா, நீங்கள் இருக்கிற வரைக்கும் நானும் இருக்கிறேன் சொல்லிட்டு அவரை திரும்பி வந்த பிறகு ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப நெஞ்சு வலி வந்துடுது. அது வரும்போது எந்த பணங்காசு இல்லை, எம்டியாக தான் வராரு. அப்போது அண்ணன் தம்பி எல்லாம் போய் கேட்கும்போது, இதுமாரி அண்ணன் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பணம் கொடுங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு சேருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ கருப்பாய் சொல்கிறா, உங்களையெல்லாம் வளர்த்து உங்களுக்கெல்லாம் வசதியாக்கி விட்டு கார் வாங்கியிருக்கிறீங்க, வீடு கட்டியிருக்கிறீங்க, இவ்வளோ கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க, ஆனால் அண்ணனுக்கு நீங்கள் உதவி செய்யலேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கருப்பாய் இழுத்து போட்டு எல்லாரும் அடிக்கிறானுங்க. பெரியவன் கேட்க முடியல, அவனுக்கு உடம்பு முடியல. அப்போது கருப்பாய் சொல்கிறா, மாமா நீங்கள் கொலைப்படாதீங்க, நான் உங்களை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேணாம், ப்ரைவேட்டில் கொண்டு நான் பார்க்குறேன்,
எங்கள் அம்மா சாகும்போது நான் சின்ன பிள்ளையில காதில் போட்டிருந்த தங்கட்டி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அது இருக்குது, நிறைய இருக்கும் என்கிட்ட. 3 டிசைன் தங்கக்கட்டி இருக்குது என்கிட்ட, தங்கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறான். இவ்வளவு நகை எல்லாத்தையும் கொண்டு போய் சேட்டுக்கடையில் விற்றுட்டு தன்னோட மாமாவை கவர்ந்து கொண்டு வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறான். கொண்டு போய் சில நாட்களில் அந்த நகையும் செலவழிஞ்சு போயிடுது. வச்ச நகையை வந்து மூக்க முடியல, அவர் இறந்து போயிடுறார். இறந்து போய் வீட்டுக்கு தூக்கிட்டு வராங்க. வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கும்போது கருப்பாயி அப்படியே அழுது 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 மாமா மேலே விழுந்து அழுது அழுது அப்படியே அவரும் உயிர் விட்டுறா. பாருங்க, உடனடியாக இந்த ஊருக்காரவங்க, அப்பா இந்த மாமா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறா பாருன்னு சொல்லி 2 பாடையை கட்டி தூக்கிக்கிட்டு போய் ஒரே இடத்துல புதைக்கிறாங்க. ஒரு கருப்பாக இருந்த பொண்ணுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா? நம்ம வீட்டில் ஏதாவது பொண்ணுங்க கருப்பாக இருந்தால் புறக்கணிக்க வேணாம், திருமணம் செஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.